ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்இ லேர்ன் அண்ட் க்ரோ. இப்போ 10th கிளாஸ் மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.2 பார்க்கலாம். இஃப் ஏஸ் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3,2 3,4 அண்ட் 5,2 அண்ட் 5,4. தென் ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஆஃப் பண்ணு. ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்இ லேர்ன் அண்ட் க்ரோ. இப்போ நம்ம 10th கிளாஸ் மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.2 பார்க்கலாம். அது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா இஃப் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் சொல்லணும். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்இ லேர்ன் அண்ட் க்ரோ. இப்போ நம்ம 10th கிளாஸ் மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.2 பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா இஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 3,2 3,4 5,2 அண்ட் 5,4 தென் ஃபைண்ட் ஏ அண்ட் பி. இப்போ ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ வந்து என்னன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபஸ்ட்டில் இருக்க எல்லா நம்பரும் ஏ. 3 இதில் 5ங்கிறது நம்ம ஏ. பிங்கிறது வந்து நெக்ஸ்ட் நம்பர் 2 4 2 4. தென் ஃபைண்ட் ஏ அண்ட் பியை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனையும் சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக எழுதணும். ஏக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்னா ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஓகேவா? அதே பிக்கு என்னது செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. இப்போ ஏவோடது நம்ம எப்படி எழுதுவோன்னா, நான் சொல்லியிருக்கேன்ல ஏவோடதுன்னா ஃபஸ்ட்டு நம்பர் என்ன 3 3 5 5. இதில் வந்து 3 3 2 டைம் வந்திருக்கு, 5 5 2 டைம் வந்திருக்கு. நம்ம ஒரு டைம் எழுதினா போதும், அதனால 3,5. நெக்ஸ்ட் என்னது பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட் ஆஃப் எலிமெண்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி. செகண்ட் கோஆர்டினேட் அப்போ நம்ம செகண்ட் நம்பராக எடுப்போமா, 2 4 2 4. இதுலேயும் 2 2 டைம் வந்திருக்கு, 4 2 டைம் வந்திருக்கு. அதனால் 2 1 டைம்ஸ் எழுதுனா போதும், 4ம் 1 டைம்ஸ் எழுதுனா போதும். 2,4. இப்போ ஏவும் பியும் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இது வந்துட்டு ஏ கிராஸ் பியோடது. ஏ கிராஸ் பிக்கான ஆன்சர் என்ன? இப்போ நம்மளுக்கு என்னது ஏ கிராஸ் பியோடது 3,5 அண்ட் பியோடது 2,4 கிடச்சிருச்சு. இதுதான் நமக்கான 1.2 எக்ஸாம்பிளோட ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.